இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை உலகம் முழுதும் இஸ்லாம் சகோதர சகோதரிகளால கொண்டாடப்படுது. இப்ராஹிமுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நினைவு கூறும் விதமாகத்தான் பக்ரீத் கொண்டாடப்படுது. இப்ராஹிம் கிட்ட தன்னுடைய ஒரே மகனை பலியிட சொல்றாரு கடவுள். ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம தன்னுடைய ஒரே மகன் இஸ்மாயில பலியிட துணிஞ்சிட்டாரு இப்ராஹிம். ஆனா பலியிட போற அந்த கடைசி நிமிஷத்துல மகனுக்கு எந்த தீங்கும் செய்யாத முள் செடியில மாட்டிக்கிட்டு இருக்க வெள்ளாட்டு கிடாய மகனுக்கு பதிலா பலியிடுன்னு சொல்றாரு. அப்பதான் இப்ராஹிமுக்கு புரியுது, காட் தன்னுடைய விசுவாசத்துக்கு வச்ச டெஸ்ட் தான் இதுன்னு. அவருடைய கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த பரிசு அவரும் அவருடைய சந்ததியினரும் தலைமுறை தலைமுறையாக கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த இப்ராஹிம் வேற யாரும் இல்லைங்க, பைபிள்ல சொல்லப்படுற நம் விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாம் தான். நம்ம டெய்லியும் பைபிள் வாசிக்கிறோம். தீய வழியில் செல்லாதே, சோம்பேறியா இராதே, வஞ்சகம் பேசாதே, உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய், பொய் சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, இப்படி பல காரியங்களை நமக்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாமும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவோம்.